ஏழைகளின் நண்பன், விவசாயிகளின் தோழன், படிக்காமலே பாஸ் செய்ய வைத்த மாணவ சமுதாயத்துடைய மக்களுடைய மனங்கவர்ந்த தலைவர் இனிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைகிற ஆட்சிக்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் பல்வேறு அணிகள், சார்பு அணிகள் இன்றைக்கு அம்மா பேரவையின் சார்பாக மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி நாளைய தமிழகம் விடிய தமிழகமாக, உண்மையான விடியலை தருகின்ற தமிழகமாக அமைய வேண்டுமானால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமை ஏற்க வேண்டும் என்ப உரத்த குரலில் மக்களை சந்திக்கின்ற வகையில் துண்டு சீட்டுகள், விளம்பர தாள்களை கொடுக்கின்ற இந்த நோட்டீஸ்களை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கழகத்தின் சார்பாக 82 மாவட்டங்களில் இந்த பணி இன்றைக்கு தொடங்கி இருக்கிற காலையில் இருந்து அன்னுடைய அற்புதமான வழிகாட்டுதலின்படி வாசமிகு தம்பி அம்மாவுடைய பேரவையுடைய செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், திருமங்கல சட்டப்பேரவை உறுப்பினர், மேலாள் வருவாய்த்துறை அமைச்சர், எங்களால் அழைக்கப்படுகிற சாமி என்று அழைக்கப்படுகிற அன்போடு அழைக்கப்படுகின்ற என் அன்பு சொந்தங்களே, எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போட்டுக்கூடிய வணிக பெருமக்களே, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உன் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய அருமை தம்பி மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் அற்புதமாக விரிவாக பேசினார். என்னப்பா பேசினாரா இல்லையா? என்ன சார் சொல்லுங்க, இனிமே பேசணும். இது திருமுறை பரிச்சார், அற்புதமா பேசினார். சட்டமன்றத்தில் என்ன நடக்குது என்பதை புட்டு புட்டு வைத்தார். நாட்டில் என்ன நடக்குது என்பதை சொன்னார். விடிய தருவோம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா? என்னப்பா, ஒரு பெட்டியை ஒன்று வைப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், இந்த பெட்டி என்ன தெரியுமா பாருங்க, அந்த பெட்டியை காமிச்சு, இந்த பெட்டியை யாரும் திறக்க மாட்டாங்க, யாரும் திறக்க மாட்டாங்க, நானே போட்டு போடுவேன், நீங்க மனு போடலாம். போட்ட அந்த மனுவை ஒரே மாதத்தில் தீர்வு காண்போம். நான் தான் திறந்து பார்க்க போறேன். போட்டீங்களா? எல்லாம் போட்டீங்கன்னா போடுறாங்களோ வந்து போடுங்க அப்படிங்க. போட்ட பிறகு கூட்ட போடுவாங்க. இந்த போய் போடுவார். ஒரு கூட்டத்தில்ங்க, வேலூர் கூட்டம், ஜோக்ரா சொல்றேன்னு நினைக்கிறேன், அவர் செய்கிறார். இத ஒரு சீனியர் அமைச்சர், அந்த கட்சியிலே மூத்தவர், திமுகவுடைய பொதுச் செயலாளர் துறைமுக இப்படி உட்கார்ந்துட்டு, அப்ப அவை ஒரு நாடகம் நடத்தினா, இவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க. ஏங்க சொல்லாமங்க இப்படி உட்கார்ந்துட்டு, அப்ப ஒரு நாடகம், அதை காட்டி நாடகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லாம சொல்லி கேள்விப்பட்ட சிரிக்கல, பேசாம சிரிக்காம அப்படியே அடக்கிட்டு, அதான் அந்த சீனியர். இந்த மனுவுக்கு தீர்வு காணவில்லாத கிடைக்கவிட்டால் ஒரே மாதத்தில் நாம் தான் ஆட்சிக்கு வரும். ஒரே மாதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் நேரடியாக வாங்க,
ஏங்க நேரடியா வாங்க, நேரடியா வந்து என் அலுவலகத்துக்கே வரலாம். முதலமைச்சர் கோட்டைக்கு வாங்க, என் அலுவலகத்தில் யார் வேணாலும் வரலாம். எப்படி பாருங்க, முன்னால கல்பாலம் இருக்கு இல்லையா, கல்பாலம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கல்பாலத்துல லேகியம் வைக்கிறவங்க இருப்பாங்க. எப்ப அந்த லேகியம் வைக்கிறேங்க, அதுல பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து வச்சிருப்பாங்க, பாட்டில் பாட்டிலாம் வச்சிருப்பாங்க. பாட்டில் பாட்டிலாம் வச்சு இந்த இந்த லேகியத்தை சாப்பிட்டா இன்னது கிடைக்கும், இது சாப்பிட்டா வீட்டுல சோகமா இருக்கும், மனதை திருத்தப்படுத்தலாம், அது பண்ணுவாங்க. என்கிட்ட எல்லா வகையான மருந்து சாப்பிடுங்க, சரி இல்லையா? நேரா வாங்க, அடுத்த வாரம் வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். வாபஸ் நீங்க கொடுத்த காசை வாபஸ் வாங்கிருப்போம். இந்த மாதிரி லேகிக்கிற மாதிரி பேசி பேசி மக்களை கவர பண்ணி, அரசு ஊழியர்களா நீ நடத்துற மாநாடா என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன். அரசு ஊழியர்களின் பிரச்சனையை ஒரே மாதத்தில் தீர்த்துடுவேன். உங்களுக்கு என்ன பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றிடுவோம், செஞ்சிருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் எங்களை அரசு ஊழியராக நாங்கள் தற்கால பணியாளர் அணிக்கணும், அரசு ஊழியரான ஆக்கிடுவோம், நம்ம தான் ஆட்சிக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களா இவங்களா இருக்காங்களா, அது என்ன அந்த ஆசிரியர்கள் இது இருக்காங்க இல்லையா, பகுதி நேர ஆசிரியர்கள். நம்ம என்ன ஒரு சாதாரண ஆளு, ஏதோ அம்மா நினைச்சதுனால இங்க இருக்கோம், எடப்பாடியார் நினைச்சதுனால இங்க இருக்கோம். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போறாங்க. ஒரே ஒரே சூசனம் இந்த என்னை நம்புங்க, எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம், மின்சாரம் மின் கணக்கு. இனிமேல் வரி உயர்வுகள் இருக்காது. கேஸ் மானியம் 100 ரூபாய் ஃப்ரீ, மகளிர் எடுத்துக்க 100 ரூபாய், அனைத்து மகளிருக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும். இப்படி மாணவர் கல்வி கடன் 16,000 கோடி உடனே ரத்து பண்ணிடுவோம். வந்த உடனே நீட் ஒரு தேர்வு ரத்து பண்ணலாம், இல்ல எல்லாத்துக்கும் தீர்வு லேகியம் வைக்கிற மாதிரி. எப்படி பாருங்க, மக்களை ஏமாற்றி அவனை தன் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும். இந்த மோடி எப்ப நான் உண்மை சொல்றேன்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போயிடுங்க. எனக்கு தலைவர் ரசிகன், நான் 5வது 4வது படிக்கிறேன். சினிமா தியேட்டருக்கு போயிருக்கேன். நீ சினிமா தியேட்டர் அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வித்தை கட்டுறான். எப்படி ஐயா வந்தையா வந்தே சொல்றா தெரிஞ்சுக்கிறான். ஐயா என்ன சட்டை போட்டுக்க, சேவ சட்டை போட்டுக்க. ஐயா என்ன சட்டை போட்டிருக்காரு, மஞ்சள் சட்டை. இவன் யார் தான் இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் கடைசியில சொல்லுவான், இந்த தாயத்தை வாங்கினீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையா தீர்ந்துடும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறது இந்த இடம் இருக்கு. இந்த என்ன ஒரு தாயத்தை கொடுப்பாங்க. தலைவர் ஒரு குழி வழக்கு அதே தான் காட்டுவாங்க. தலைவர் அதை காமிப்பார், அதை எப்படி ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஏமாத்திரி இல்லைன்னா வாங்காம போனீங்கன்னா, காசு வச்சிருந்து இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க, வாங்கா போனீங்கன்னா ரத்தம் கட்டி சாயிடுங்க, ரத்தம் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாம சொல்லி இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன தீர்வு கிடைக்கல, யாராருக்கு பிரச்சனையோ அத்தனைக்கு விவசாயிகளுக்கு கடன் தீர்க்கப்படும். அதே மாதிரி மகளிர் 5 பவுன் நகை, யாராவது 5 பவுன் வச்சிருக்கீங்களா? தம்பி நீங்களாம் அங்க பார்த்துருக்கோம், உங்க வீட்டுல கேட்டு பாருங்க. 5 பவுன் வச்சிருந்தா உடனே கூட்டுறவங்க வைங்க, நாங்க உடனே வருவோம், வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம். என்ன சிறப்பு, ரத்து பண்ணிடுவோம்.
ரத்து பண்ணி உங்களுக்கு நீ கடனை கட்ட வேண்டும். இப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. என்னடா முன்னேற்றம்னா மகன் துணை முதலமைச்சர் ஆயிட்டான். இதே ஆட்சியில் என்ன சொன்னாங்க, இவரை ஸ்டாலின் கேட்கிறாங்க, நம்ம முதலமைச்சர் அப்பா நம்ம முதலமைச்சர் கேட்கிறாங்க, முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்க அப்பாவுக்கு பிறகு ஆட்சிக்கு கட்சியில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்தில் இருந்து யாராவது சொல்லுவாங்க. ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, இந்த இங்க நம்ம இங்க இருக்காங்க, ஏதாச்சும் சொன்னா எடுத்து அதை மட்டும் போட்டு விட்டுறாங்க, நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. சிரிச்ச மாடிக்கிட்டாப்பா இருக்காங்க இந்த வீடியோ கேமரா சிரிச்ச மணிக்கு தான் பேசுறாங்க. பார்த்தா சரி, அப்ப இவங்கெல்லாம் தப்பு போனோம்ல, இவங்களாம் நம்ம எதுனாலும் பேசலாம், நமக்காக சாதமா ஒரு இது பண்ண மாட்டாங்க. எதை விட்டனா அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பார்த்தா அதுல பார்த்தா டிவியில அதான் ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்தா டிபேட் அதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இவங்க என்ன, இந்த ஆட்சியில எதுவுமே சரியில்லை. அதுல என்ன சொன்னாருன்னா, எனக்கு பிறகு அவர் யாரும் கேட்கல, உங்க குடும்பத்துல யாராச்சும் வருவாங்களான்னு தான் கேட்கிறாரு. அப்படிதான் கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நம்ம முதலமைச்சர் அப்ப எல்லா சப்ஜெக்ட் அவர் பேசிட்டாரு, உங்களோட கொஞ்ச நேரம் நான் பேசணும்ல, என்ன சொல்றீங்க, என்ன சொல்லணும்னா என்ன, இந்த ஆட்சியுடைய எதுக்காக இந்த ஆட்சியை மாத்தணும்னு நினைக்கிறோம். எப்ப நல்ல ஆட்சி நடக்குதா, சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுதா, மக்கள் சுபிச்சமாக இருக்கிறாங்க, விலைவாசி குறைஞ்சிருக்கா, எந்த வரியும் ஏத்தலையா, நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் கேள்வி கேட்டது அந்த ஊடகவியலாளர் கேட்கிறார், நெறியாளர் என்ன கேட்கிறார், சார் உங்களுக்கு பிறகு உங்க கட்சியில உங்க குடும்பத்துல யாராச்சும் பொறுப்பு போறோம்? இல்லவே இல்லை. எனக்கு பிறகு என் மகனும் என் மருமகனும் என் குடும்பத்தில் யாரும் பொருள் கிடையாது. இதே வாய் தான். அதே உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர் இருக்கார், தம்பி உதயநிதி தம்பின்னு சொன்னாலும் யாரு கூட தம்பின்னு சொன்னார். உதயநிதி செல்லூர்ல தம்பிகளா சொல்லணும். தம்பி உதயநிதி இருக்கார்ல, உதயநிதி துணை முதலமைச்சர், அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இனி ஆட்சிக்கு வந்தா, இல்ல இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா, கட்சியில வருவீங்களா? என்னங்க நீங்க எந்த கட்சியில தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க. எப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்த காலப்பா, அவங்க குடும்பத்துக்கு வந்ததே அது. இதைத்தான் துறைமுறையில் சிரிக்காம பேசிக்கிட்டு இத்தனை அவர் உள்ளடக்கிட்டார். அவர் சொல்றாரு, அவர் உதயநிதி சொல்றாரு, நீங்க பொது வாழ்க்கையில சினிமா நடிகரா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க அரசியல்ல வருவீங்களா? நானா வரவே மாட்டேன். கட்சியில எந்த பொறுப்பும், என்னை காட்டிலும் தியாகிகள் இருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க. என்ன சொன்னாரா? என்ன தம்பி இதான் இல்லாத சொன்னா நாளைக்கு இங்க வழக்கு சொல்லி நம்ம வழக்கு போட்டுருவாங்க. உண்மையை தான் சொல்றேன். உதயநிதி சொன்னாரு, இந்த கட்சியில நான் பதவியெல்லாம் இல்லை, என் குடும்பத்துல எங்க குடும்பம் திமுக குடும்பம் தான், அதுல இருந்தா பதவிக்கு வரணும்னு இது இருக்கா, வரம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் எதுக்கும் வர மாட்டேன். அப்புறம் பார்த்தா தான் இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். இளைஞரணி செயலாளர், என்ன கட்சிய இளைஞரணி செயலாளர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா இருப்பீங்களா? இருக்கிறது சின்ன தொகுதி, துறைமுக தொகுதி. எளிதா ஜெயிக்க முடியுமா? எந்த பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தா ஜெயிக்கலாம், எவ்வளவு இருந்தாலும் அந்த தொகுதியை எடுத்து ஜெயிக்க வச்சு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அப்ப பார்த்தா ஒரு பெரிய ஜோக்குங்க. சட்டமன்றத்தில் நான் தான் கடைசி பெஞ்சு, தம்பி முதல் பெஞ்சு, நாங்க கடைசி பெஞ்சு. மாணவர்கள் என்ன செய்வாங்க தம்பி? நாங்க வந்து லூட்டி அடிக்கிறது 4 ராஜேந்திரப்பா விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ஆனவுடனே ஒவ்வொருத்தனும் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எந்திருப்பாங்க.
இந்த மத்திய முன்னாள் இருக்கிறவங்க அமைச்சர்லாம் எந்திரிக்க மாட்டாங்க. சத்தியமா சாச்சாச்சா மீனாட்சிக்கு பொதுவா எங்க அம்மாவுக்கு பொதுவாப்பா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்னு ரெண்டு பேர் மகேஷ் எந்திரிப்பாரு, எழிலரசன் அவர் எந்திரிப்பாரு, அப்புறம் ஒரு 4-5 பேர் உதயா இவங்க எல்லாம் எந்திரிப்பாங்க. வாங்க இவர் அப்படின்னு அப்படி இப்படி இப்படின்ட்டு வந்து பவ்யமா அங்கிட்டு உட்காந்துருவாரு. பிடிஆர் நம்ம தம்பி பிடிஆர் 6 பேர் பேச்சாப்பா முழவு தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டேப்பு, அந்த டேப்ல 30,000 கோடி 2 வருஷத்துல சம்பாதிச்சுட்டாங்க. அது எப்படி ஒயிட்டாக்குறதுன்றத யாரா தன் இவர்கிட்ட கேட்டது. இவர் ஒரு அக்கௌண்டன்ட், உலக மேதாவி யாரு பிடிஆர் சொல்லியிருப்பார். இது நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார், பாராட்டினார். உலகத்தின் நிதியை சரியாக ஆளுமை பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் நான் நிதியமைச்சரா பண்றேன். நான் பெருமைப்படுறேன். யாரப்பா? நம்ம ஊருக்கு பிடிஆர் பண்ணுவது தியாகராஜன், பழனி தியாகராஜன். அவரை சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த வார்த்தையை பேசினார் இல்லையோ, இன்னைக்கு கடைசி அமைச்சர் அப்பா இருக்கிறதே துறையில மோசமான துறை. அதை கொடுத்து உட்காந்து அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துடைய நிலையை இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு. ஏத்த மாட்டான்னா 3 தடவை மின்கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. பால் விலையை ஏற்றிட்டாங்க. ஏதாவது ஏத்தாம இருக்காங்களாங்க? ஏப்பா பால் விலை குறைஞ்சிருக்கா? முருகா குறைஞ்சிருக்கா? ஆட்சி வந்தோன்னு பால் விதவிதமா விற்கிறாங்க, விதவிதமா கலர் இந்த மாதிரி விற்கிறாங்க. ஆட்சி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் விண்ணப்பட்டு இருக்கு. முதலாளி பூரா இவங்க பக்கம் இருக்காங்க. நிதினா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்குதான் அம்மா நிதியே வாங்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன்கிட்ட நிதி வாங்கினா அவனுக்கு ஏதாவது சலுகை செய்யணும். இத்தனையும் செய்யாம இதை செய்யணும் அவன் எதிர்பார்ப்பான். ஆனால் செய்யத்தான் ஆகணும். அதுக்குதான் வாங்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட யாரு நிதி கொடுக்குறாருன்னு பார்த்து தான் வாங்குவாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது கட்சிக்காரன் யாருக்கு நிதி வாங்குவாங்க, ஆனா அங்க வாங்க மாட்டாங்க. இவங்க வாங்கி யாரும் தடுக்க முடியல. பருப்பு விலை ஏறி போச்சுங்க. வெங்காய விலையை கட்டுப்படுத்த முடியாத வெங்காய ஆட்சி இந்த ஆட்சி. வெங்காயத்தை விலையை கட்டுப்படுத்த முடியல. பாத்தீங்கன்னா அரிசி விலை இன்னைக்கு எடப்பாடியார் காலத்துல 40 ரூபா வந்தது, 70 ரூபா. என்ன விலை? எல்லா விலையும் கூடி போச்சு. கட்டுமான பொருள் விலை பூரா கூடி போச்சு. மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சிறு குறு தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 முறை இந்த பீக் அவர்ஸ் அது இதுன்னு போட்டு இந்த கட்டண உயர்வுலாம் கொடுத்ததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இந்தியாவிலே சிறு குறு தொழில நம்பர் 1 மாநிலம் நம்ம மாநிலம். அதுக்கடுத்து மகாராஷ்டிரா. இன்னைக்கு 19-20% தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இப்ப 3 நாள் நிறைய தொழிற்சாலையை மூடிட்டாங்க. அவங்கதான் சொல் திறன் மிக்கவர், மக்களை கவரக்கூடிய வல்லமை மிக்கவர், பேச்சார், எழுத்தார், தன்னுடைய பாசத்தால் கட்டி போடக்கூடிய அற்புதமான பண்பை பெற்றிருக்கின்ற என் தம்பி ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தலைமையிலே அருமை நம் துணைத் தலைவருடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற